பீம் படத்தோட டீசர் வந்து இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த டீசரை பார்த்துட்டு நீங்க வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. இப்போ தெரியாத சில பல விஷயங்கள் இருக்கும்ல, அதை தான் இந்த வீடியோவில் நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் வந்த உடனே நம்ம எல்லாருமே சூர்யா சாரை ஒரு லாயரா பார்க்க போறோம் அப்படின்னு கேள்விப்பட்டதும் ஓகே ஒரு மாதிரி வித்தியாசமா வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. எஸ், இந்த படத்தோட டீசர் வந்து ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ரெவல்யூஷன் அப்படிங்கிற விஷயம் எந்தெந்த ஃபார்மேட்டில் எந்தெந்த கிளாஸ் மக்களுக்கு நடக்குது அப்படிங்கிறத இந்த டீசரில் உடச்சு காட்டியிருக்காங்க. இந்த படத்தை இயக்கியவர் ஞானவேல். இந்த படத்தோட காஸ்டிங் பார்த்தீங்கன்னா சூர்யா, லிஜோ, ஜோஸ், ரஜிஷா, விஜயன், பாவா செல்லத்துறை, அதுக்கப்புறம் மணிகண்டனும் இந்த படத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. இந்த டீசரோட ஓப்பனிங்லேயே ஒரு பெண்மணி ஒரு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கீழே விழுந்துடுறாங்க. அந்த பஸ்ஸில் பார்க்கும்போது தந்தை பெரியார் போக்குவரத்து கழகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நோட் பண்ணுற மாதிரி இருக்குது. இது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கும். எஸ், அந்த விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ராதாபுரம் ஊராட்சி அப்படிங்கிற ஒரு ஏரியால தான் இந்த கதை வந்து நகருது. அண்ட் முக்கியமா இந்த கதை யாரை பத்தி பேசுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் அப்படின்னு ஒரு மக்கள் இருப்பாங்களே அவங்கள பத்தி தான் பேசுது. அதுலயும் சில பல டிவிஷன்ஸ்லாம் இருக்குமே, அது யாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருளா அப்படிங்கிற ஒரு கம்யூனிட்டி. அண்ட் இதுல என்ன ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும்னா இந்த கம்யூனிட்டிக்கு இருளா அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜே இருக்கு. அண்ட் அந்த லாங்குவேஜ் டிராவிடியன் ஃபேமிலியை சேர்ந்த லாங்குவேஜ். அப்படியே அடுத்த ஒரு ஃப்ரேமுக்கு வரலாம். ஆக்சுவலா இந்த பஸ்ஸை பார்க்கும் போதே நமக்கு தெரிஞ்சது இது வந்து எங்கேயோ ரொம்ப ஓல்டு பீரியட்ல நடந்திருக்கும் போலே அப்படின்னு. எஸ், 1993 தான் இந்த கதை வந்து நடந்திருக்கு அப்படின்னு வந்து நமக்கு தெரிய வருது. அண்ட் அந்த டைம்ல தான் அந்த பஸ் வந்து அப்படி இருந்துச்சு. ஆக்சுவலா சூர்யா சாரோட ஒரு பிளேஸை காமிக்கும் போதே தெரியும் ரொம்ப கிளாஸான ஆர்ட் ஒர்க். பட் இருந்தாலும் அந்த டைப் ரைட்டிங் மிஷினை கூட எவ்வளோ நல்லா காமிக்கலாம் அப்படின்றத காமிச்சிருப்பாங்க. அது எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படியே வந்து எங்கே போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு இடத்துல ரிவால்ட் மாதிரி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அது வந்து முக்கியமாக கம்யூனிசத்தை பயங்கரமாக குறிக்குது. எல்லார் கையிலையும் கம்யூனிசம் ஃபிளாக் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்க எல்லாரோட ட்ரெஸ் கோடுமே ரொம்ப யூனிக்காக எனக்கு பட்டுச்சு. எல்லாருமே அந்த காவி ட்ரெஸ்ல இருப்பாங்க. ஸ்லிப்பர்ஸ்லாம் நோட் பண்ணும்போது எல்லாருமே ஒரு சிலர் வந்து செருப்பும் ஒரு சிலர் வந்து ஷூஸும் போட்டுருந்தாங்க. இதெல்லாம் அண்ட் அவங்க கூட ரொம்ப முக்கியமாக சொல்லணும்னா ஒரு லேடி இருப்பாங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு ஃபேக்ட்ரியில் நடந்த ஒரு ரெவல்யூஷனான நம்ம சூர்யா வந்து முன்னெடுத்துறாரோ அப்படின்ற ஒரு விஷயமும் எனக்கு படுது. அது மட்டும் இல்லாமல் சூர்யா அவர்கள் அவரோட கையில் ஒரு போர்டு வச்சிருப்பார். அதில் என்ன இருக்குன்னா மாநில அரசே மத்திய அரசே தொழிலாளர் நலத்திட்டங்களை அமல்படுத்து அப்படின்னு இருக்கும். ஆக்சுவலாக ஒரு தொழிலாளரோட நல திட்டம் வந்து அங்கே அமல்படுத்தாமையும் அதனால வெடிக்கிற ரெவல்யூஷனாக தான் அந்த ஒரு சீன் ப்ரொஜெக்ட் ஆகுது. அப்போ இந்த படத்தில் வந்து நிறைய ரெவல்யூஷன் சீன்ஸ் கிரியேட் ஆயிருக்கும் அப்படின்னு தான் நான் நம்புறேன். அடுத்த ரெவல்யூஷன் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைபல் மக்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு கூட்டமாக வருவாங்க. அண்ட் அந்த இடத்துல தான் பவா செல்லத்துறையும் ரஜிஷா விஜயனும் இருப்பாங்க. அண்ட் அந்த நேம் போர்டில் என்ன இருக்குன்னா நசுக்காதே நசுக்காதே மலைவாழ் மக்களை நசுக்காதே அப்படின்னு இருக்கும். மலைவாழ் மக்களில் ஒரு கப்பல் இருக்காங்க. அந்த கப்பலுக்கு இழைக்கப்படுற அநீதி எந்த இடத்துல மாறுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ராதாபுரம்ல நடக்கிற இந்த சம்பவம் எப்படி விழுப்புரத்துக்கு போகுது, விழுப்புரத்துலேருந்து எப்படி ஹைகோர்ட்டுக்கு வருது அப்படிங்கிற மிகப்பெரிய கதைக்களத்தை இந்த படத்தில் ஞானவேல் வச்சிருக்காரு. இந்த டீசர்ல அடுத்த முக்கியமான என்ட்ரி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எல்லாரோட ஃபேவரட் பிரகாஷ் ராஜ் அவர்கள் பெருமாள் சுவாமி அப்படிங்கிற ஒரு முக்கியமான கேரக்டர் பண்றாரு அப்படின்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா இந்த மாதிரி ஒரு வக்கீல் படம் அப்படின்னா நம்ம வந்து இந்த மனிதன் படத்துக்கு போயிடும் அப்படியே கிளீன் ஷேவ்ல வரல. இந்த படத்துலயும் அந்த மாதிரி வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கட்ட மீசெல்லாம் வச்சுட்டு பயங்கர ஸ்ட்ராங்கா பண்ணியிருக்காரு. மேபி இந்த படத்துல அவரோட ரோல் வந்து வேற ஒரு மீட்டர்ல இருக்கலாம். சரி, ஓகே, சின்ன சின்ன ஃப்ரேம்ஸ்லாம் எனக்கு வந்து உங்களுக்கு குட்டி குட்டியா சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு. அதுல மொதல் ஃப்ரேம் வந்து சூர்யா அவர்கள் ஒரு வீடோ இல்ல வந்து போலீஸ் ஸ்டேஷனா அது வந்து என்னன்னு தெரியல, பட் வீடு மாதிரி தான் எனக்கு பட்டுச்சு. அந்த வீட்டில் அவருக்கு பின்னாடி 3 பேரோட போட்டோ இருக்கும். அந்த 3 பேரும் இந்த ரெவல்யூஷனுக்காக மிகப்பெரிய போராட்டம் பண்ண மனிதர்கள். அவங்க யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால் மார்க்ஸ், அம்பேத்கர், பெரியார். இவங்க 3 பேரோட போட்டோ இருக்கும். இந்த டீசர்ல இன்னுமே கூட சில பல முக்கியமான ஃப்ரேம்ஸ் எல்லாம் இருக்கு. ஓகே, இந்த ஃப்ரேம்ல எப்படி இருக்கும் அப்படின்னா சந்துரு இருப்பார். சந்துருவா அது யாருப்பா அப்படின்னு தானே கேட்குறீங்க. இந்த படத்துல எனக்கு தெரிஞ்சு சூர்யா அவர்களோட பேர் வந்து சந்துருவா தான் இருக்கணும். பிகாஸ் இந்த படத்தோட டைட்டில் ஃபாண்ட் வரும் பாத்தீங்களா. ஸோ அப்போ அதுக்கு பின்னாடி ஒரு நியூஸ் பேப்பர் இருக்கும். அந்த நியூஸ் பேப்பர்ல வழக்கறிஞர் சந்துரு அப்படின்னு இருக்கும். அதுல இருக்கக்கூடிய போட்டோவும் வந்து சூர்யா அவர்களோட போட்டோ தான் அப்படின்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஆபீசர் சதாசிவம் அப்படிங்கிற ஒரு ரூம்குள்ள சூர்யா அவர்கள் போவாரு. ஆனா அந்த ரூம்ல இருந்து வெளியே வரும்போது அது வந்து ஹைகோர்ட்டா இருக்கும். இந்த மாதிரி நிறைய கட்லாம் வந்து வச்சு மேட்ச் பண்ணிருக்காங்க. அது வந்து நமக்கு வந்து படம் பார்த்தா தான் தெரியும். இந்த டீசரை பார்க்கும்போதே ஒரு போட்டோவை யார் இவர் எதுக்கு இங்க இருக்காரு, ஒருவேளை இவர் தான் வில்லனும் அப்படின்னா நீங்களாம் யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஆக்சுவலி அதுதான் கிடையாது. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மனிதர், நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு மனிதர் தான் சொல்லணும். VR கிருஷ்ணயர். இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன் ரைட்ஸ்க்காக ஒரு மிகப்பெரிய ஆக்டிவிஸ்டா இருந்தவர். அது மட்டும் இல்லாம மரண தண்டனையை மக்களுக்கு வந்து அளிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்த ஒரு ஜட்ஜ். ஆக்சுவலா ஒரு சாதாரண லாயரா இருந்து அதுக்கப்புறம் மிகப்பெரிய ஒரு ஜட்ஜா இருந்த ஒரு பயனீர் அப்படின்னு தான் சொல்லணும் இவரை. இந்த டீசர்ல வேற என்ன ஒரு விஷயம் வந்து முக்கியமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷெட்யூல் ட்ரைப்ஸ் மக்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை வந்து ரொம்ப ஓப்பனா சொல்லிட்டாங்களோ அப்படின்னு தான் தோணுது. பிகாஸ் இந்த படத்துக்கு A சர்டிபிகேட் தான் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம ஸ்டார்டிங்லேயே வந்து சூர்யா அவர்கள் சொல்லுவார், எந்த ஆதாரமும் இல்லாம நம்ம கேஸ் போடுறது வெறும் 3 போலீஸ் எதிர்த்து இல்ல, இந்த அரசாங்கத்தை எதிர்த்து. நம்ம
வந்து இந்த அரசாங்கத்தை எதுக்க போகிறோம். அதனால் எந்த விஷயமா இருந்தாலும் கூட்டவோ குறைக்கவோ இல்லாமல் மொத்தமாக ஒரு உண்மையை மட்டும் சொல்லிடுங்க அப்படின்னு வந்து சொல்லிடுவார். இந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கான டைலாக்ஸ்லாம் இந்த படத்தில் இருக்குது. இந்த டீசர் முடியும் போதே ஒரு செம டைலாக் இருக்குது. ஆக்சுவலாக ஒருத்தர் கேட்பார், சார் இந்த ஜாதியை சேர்ந்த பசங்கள்லாம் வந்து திருட்டு பசங்க சார், திருட்டு கேஸ்க்காக வாங்குறவங்க அப்படின்னு சொல்லும்போது சூர்யா அவர்கள் வந்து சொல்லுவார், திருடங்களாத ஜாதி இருக்கா நட்ராஜ், உங்க ஜாதி ஏன் ஜாதின்னு எல்லா ஜாதியிலையும் பெரிய பெரிய திருடங்க இருக்காங்க. ரொம்ப டைரக்டாக நிறைய பேரை தாக்குறாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். டைரக்டர் ஞானவேல் வந்து காம்ப்ரமைஸே பண்ணாமல் இந்த படத்தை எடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். இந்த டீசரில் நம்ம எல்லாருமே ரொம்ப முக்கியமாக உணர வேண்டிய ஒரு டயலாக் என்னென்னா, பாதிக்கப்பட்டவங்களுக்கு மறுக்கப்பட்ட நீதி அவங்களுக்கு நடந்த அநீதியை விட அதிக பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிற டயலாக் தான். அதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த படத்தோட ட்ரெய்லர் இப்போ வெளியாயிருக்கு. ரெண்டுக்கும் என்னப்பா கனெக்ஷன் அப்படின்னு கேட்கும்போது, படத்தோட டீசர் எண்டிங் போர்ஷனில் ஒரு ப்ரொட்டஸ்ட் ஒன்று நடக்கும். லாயர்ஸ் எல்லாம் சேர்ந்து நம்ம சூர்யாவோட நின்று ப்ரொட்டஸ்ட் பண்ணுவாங்க. அந்த ப்ரொட்டஸ்ட்ல இருந்து தான் இந்த ட்ரெய்லரே ஆரம்பிக்குது. அதனால தான் பார்த்துட்டு வர சொல்கிறேன். ரெண்டையும் பார்த்துட்டிங்கன்னா இந்த ட்ரெய்லரில் நீங்கள் என்னென்ன விஷயங்களை மிஸ் பண்ணீங்க அப்படின்னு நான் சொல்கிறதுக்கு உங்களுக்கு வந்து ஈஸியாக கனெக்ட் ஆகும். போராடுறதுக்கு எனக்கு ஒரு வெப்பன். That's all. அந்த ப்ரொட்டஸ்ட்டை கடந்து வந்தோம் அப்படின்னு வைங்களேன், சூர்யா அவரோட ஃப்ரண்ட் ஆஃபீஸை காமிக்கிறாங்க. அவரோட ஆஃபீஸ்க்கு பின்னாடி, அவர் தலைக்கு பின்னாடி ஆக்சுவலாக கால் மார்க்ஸ் அவரோட ஒரு பிக்சரில் அது வந்து ஒரு ஸ்டாச்சு மாதிரி சொல்லலாம், ரொம்ப சூப்பராக பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கதை வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 1993 நடக்குமோ அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஆனால் இல்லை, 1995 நடக்கக்கூடிய ஒரு ட்ரூவான ஒரு ஈவெண்ட். ஆக்சுவலாக இது 1993 நடந்த ஒரு ஈவெண்ட் தான். ஆனால் அதை அப்படியே எடுக்க முடியாது இல்லையா, கண்டென்ட் டிஸ்க்ளைமர் எல்லாம் போடுவாங்களே, அதனால 1995 அப்படின்னு மாற்றி வச்சிருக்காங்க. அடுத்த ஃப்ரேமில் அப்படியே நம்ம சூர்யா அவர் வந்து கோர்ட் ஹால் நம்பர் 3 அப்படின்னு அந்த ஒரு ஹால்லேருந்து வெளியே வராரு. அது வந்து பார்த்தீங்கன்னா அட்வொகேட்ஸ்லாம் உள்ளே போயிட்டு வெளியே வர்றதுக்கான ஒரு இடம். ஸோ அந்த இடத்துல அவர் கூட காளீஸ்வரன் ஐயா வராரு. அவர் யார் அப்படின்றது உங்களில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ப்ரொஃபஸர் அண்ட் மிகப்பெரிய காம்ரேட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அவரும் இந்த படத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் பண்ணியிருக்காருன்னு தான் நான் நினைக்கிறேன். இருக்கிற இடத்துக்கு பட்டா கிடையாது, ரேஷன் கார்டு கிடையாது, ஓட்டர் லிஸ்ட்ல பேரே கிடையாது. அப்படியே மெல்ல மெல்ல நகர்ந்து வந்தோம்னா அந்த மலைவாழ் மக்களோட வாழ்க்கை முறையை கொஞ்சம் கொஞ்சமாக காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க எப்படிலாம் அந்த ஃபார்மிங் பண்ணுறாங்க, அவங்களோட வாழ்க்கை முறை எப்படி இருக்குன்றது காமிக்கப்படுது. இந்த ட்ரெய்லர்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷுவல் அப்படின்னா, ஒரு ட்ரோன் ஷாட் ஒன்று எடுத்திருப்பாங்க. மகாபலிபுரத்தை அப்படியே கடந்து வரும்போது அந்த பீச் ஓரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் அவங்க ஃபேமிலியோடு இருக்க மாதிரி ஒரு ஷாட்டும், அதை அப்படியே கிராஸ் பண்ணி வரும்போது இவங்க, அதாவது மணிகண்டன் அவரோட ஃபேமிலி வந்து அந்த இடத்துல சாமி கும்பிட்ற மாதிரியும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயத்த நம்ம டைரக்டர் ஞானவேல் வந்து அப்படியே கனெக்ட் பண்ணுறாரு அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்காங்க, இவங்களும் இந்த நாட்டை சேர்ந்த மக்கள் தான், இந்த குடியரசை சேர்ந்த மக்கள் தான். ஆனால் அவங்களுக்கு வந்து ஐடென்டிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயமே இருக்காது. அவங்க வாழ்கிற இடத்துக்கான பட்டாவோ இல்லை வந்து ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, இந்த மாதிரி எந்த ஒரு அடிப்படையான ஒரு ஐடி கார்டு இல்லாத ஒரு மக்களாக தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ரெண்டு மக்களையும் பேலன்ஸாக இந்த சொசைட்டியில் இருக்காங்க அப்படின்றத ஞானவேல் ரொம்ப சூப்பராக ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாரு. சுதந்திரம் கழிச்சு 50 வருஷம் ஆக போகுது. இந்த ட்ரெய்லரோட ரொம்ப முக்கியமான பார்ட்டே பிரகாஷ் ராஜ் ஒரு டயலாக் சொல்லுவார். நம்ம பல திரைப்படங்களை நீதிமன்றங்கள் மக்களை எதிர்த்து பார்த்துருப்போம். ஆனால் இந்த படத்தில் ஒரு லாயராக சூர்யா அவர்கள் வந்து நீதிமன்றத்தையே கேள்வி கேட்குற மாதிரி ஒரு டைலாக் சொல்லுவார் பாருங்க. நீதிக்கு ஆதரவான வார்த்தைகளை விட அநீதிக்கு எதிரான நீதிமன்றத்தின் மௌனம் ஆபத்தானது. இந்த ட்ரெய்லரில் இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஆக்சுவலாக நமக்கு தெரியாத இன்னும் பல லாயர்ஸோட ஃபோட்டோஸ்லாம் இந்த ட்ரெய்லர் வந்து பிளேஸ் பண்ணப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் மார்ட்டின் லூதர் கிங்கோட வரிகள், அந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள், அதாவது ரெவல்யூஷன் சம்மந்தப்பட்ட விஷயமா தான் இந்த ட்ரெய்லர் ஃபுல்லாக ட்ராவல் ஆகுது. இந்த படமும் முழுக்க ரெவல்யூஷன் சம்மந்தப்பட்டதுன்றது நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஜெய்பீம் படத்தை பொறுத்த வரைக்கும் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை தவறான முறையில் பிரயோகிக்கிற பல பேருக்கு இது ஒரு நேரடி தாக்குதலாக இருக்க போகுதுன்றது மட்டும் எனக்கு தெளிவாக தெரியுது. நவம்பர் 2 இந்த படம் வந்து அமேசான் பிரைமில் ரிலீஸ் ஆகிறதா இருக்கு. ஸோ அதனால எல்லாரும் சீக்கிரமா சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த படம் பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணுங்க. இந்த ட்ரெய்லர்ல நீங்க என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க, புரிஞ்சுக்கிட்டீங்கன்றத கீழே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்களோட சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை, டேக் கேர்.